மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மாற்றாந்தாய் பார்ட் 3. வாசந்தி சமையல் அறைக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்குமா எனக்கு. என்னை விட்டுட்டு எதுக்குமா போன? இன்னு சொல்லிக்கிட்டே அவங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருந்தா. அவ அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ அங்க வந்த சுசீலா, யாரு உன்னை கஷ்டப்படுத்துறது என்ன சொன்னாங்க. அத கேட்டதுமே வாசந்திக்கு உயிர் போன மாதிரி ஆயிருச்சு. ஒன்னும் இல்ல சித்தி, ஒண்ணுமே இல்ல. அம்மா ஞாபகம் வந்துச்சு அதான். வரும் வரும், எதுக்கு வராது? போனவ உன்னையும் கூட்டு போயிருந்தா எனக்கு இந்த தலைவலி இருந்திருக்காதுல்ல. கர்ம முடிச்ச சந்தை இன்னு மறுபடியும் வாசந்திய திட்டிட்டு இருந்தாங்க. வாசந்தி ஒண்ணுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் திட்டிட்டு இருந்த சுசீலா, மாடு மாதிரி அப்படியே நின்னுட்டு இருக்க போறியா, இல்ல வீட்டு வேலை ஏதாச்சும் செய்ய போறியா? சரி சித்தி. காய்கறி வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்த? இல்ல சித்தி. காய்கறி இல்லாம என்ன பண்ணலான்னு பா, முதல்ல போய் காய்கறி வாங்கிட்டப்பா. இன்னு மிரட்டி அங்கிருந்து காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்காக அனுப்பி வைக்குவா. வாசந்தி கையில ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது லட்டு வந்து, அம்மா, நானும் கூட போறேம்மா. எதுக்குடா? வெளியில ரொம்ப வெயிலா இருக்கு. ஒன்னும் ஆகாதுமா, நானும் போறேம்மா. இன்னு லட்டுவும் வாசந்தி பின்னாடி போனான். 2 பேரும் ரோடு மேல நடந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் வண்டி தெரிஞ்சது. அத பார்த்த லட்டு, ஐஸ்கிரீம். இன்னு நாக்குல எச்சி ஊறுச்சு. இங்க பாருங்க அக்கா, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா ப்ளீஸ்க்கா? ஐஸ்கிரீமா? வேண்டாம்பா, சித்தி திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, வாங்கி தாங்கக்கா. வேண்டான்னு சொல்றேன்ல. வாங்கி தர மாட்டீங்களா? இப்ப நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா வீட்டுக்கு போனதும் இல்லாததும் பொல்லாததுமா எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிடுவேன் பாருங்க. வேண்டாம் வேண்டாம், வா வாங்கி தர. என்ன சொல்லிட்டு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா. அதுக்கப்புறமா காய்கறி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ்வளோ நேரம் ஆனாலும் லட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறத நிறுத்தல. வீட்டுக்கு வந்ததும் கூட சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். டேய், எவ்வளவு நேரமா சாப்பிட விடாத? உனக்கு எதுக்கு, ஏன் இஷ்டம். என்ன சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தான். ஹால்லயே உட்காந்துட்டு இருந்த சுசீலா பையன் கையில ஐஸ்கிரீமை பார்த்து, டே லட்டு, உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்கு சாப்பிடுற? அதை நான் வாங்கலம்மா, இந்தா அக்கா தான். என்ன சாப்பிடு சாப்பிடு நான் வேணான்னு சொன்னாலும் அவங்களுக்கு 4 வாங்கிக்கிட்டு எனக்கு 1 தான் வாங்கி கொடுத்தாங்க. அந்த 4ஐயும் அங்கேயே சாப்பிட்டுட்டாங்க கூட. ஆனா நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிடலான்னு சாப்பிடாம கையிலேயே வச்சு இங்க கொண்டு வந்தேன். ஆனா வர்ற வழியில கரைஞ்சி கொஞ்சமா தான் மிஞ்சிச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டதுமே வாசந்தி ஷாக் ஆயிட்டா. அடப்பாவே, நீ இவ்ளோ நேரமா ஐஸ்கிரீம் மெதுவா சாப்பிட்டது அம்மா கிட்ட இப்படி சொல்றதுக்கா? இன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா. சுசீலா கோவமா, அடியே, நீ பண்ணி மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு என் பையனுக்கு வாங்கி தரியா? இல்ல சித்தி, அவன் தான் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சான். நான் எதுவும் சாப்பிடல, அவனுக்கு மட்டும்தான் வாங்கி தந்தேன். வாய மூடு, என் பையன் பொய் சொல்லுவானா? ஆமா சித்தி, அவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். காய்கறி வாங்கிட்டு வான்னு காசு கொடுத்து அமிச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு காசை நாசம் பண்ணது இல்லாம என் பையனை பார்த்து பொய் கோலின்னு சொல்றியா? திருட்டு மூஞ்சி பொண்ண, உனக்கு இன்னைக்கு சாப்பாடுல எதுவும் இல்ல, பசிலியா சாவு, அதான் உனக்கு தண்டனை. வாசந்தி அழுதுகிட்டே அங்கிருந்து போயிட்டு இருந்தா. அவ அப்படி போயிட்டு இருக்கும்போது லட்டு, அம்மா, இங்க கொஞ்சமா தானே இருக்கு, அப்படின்னா நானே சாப்பிடுமாமா? சரி சாப்பிடு, ஆனா மறுபடியும் இன்னொரு தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது, சரியா? சரிங்கம்மா. என்ன சொல்லிக்கிட்டு அம்மா கிட்ட வந்தான். இப்படி லட்டு எப்பவுமே சுசீலா கிட்ட வாசந்திய மாட்டி விட்டுட்டு சிரிப்பான். நாட்கள் கடந்து போகுது. இன்னொரு நாள் வாசந்தி வீட்டுக்கிட்ட இருக்கிற செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியில வளையல் விக்கிறவன், வளையலம்மா வளையலு, வண்ண வண்ண வளையலு, வட்ட வட்ட வண்ண வளையலு இன்னு கத்திக்கிட்டே திரிஞ்சு வாசந்தி வீட்டுக்கிட்ட வந்தாரு. வளையல பார்த்ததுமே வாசந்தி அவங்க 2 கையுமே பாத்துக்கிட்டாங்க. அவங்க கையில வளையலே இல்ல. அதுல வளையல் வாங்கணும்னு சொல்லி வளையல் விக்கிறவர்கிட்ட வந்து நின்னு, அண்ணா, வளையல் எப்படி விக்கிறீங்க?
டசன் 50 ரூபாமா. டசன் 50 ரூபாவா? என்கிட்ட அவ்வளோ காசு இல்லையே, எப்படி? சித்தி கிட்ட வாங்கிக்கிறேன் இன்னும் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தா. ஆனா சுசீலா வீட்ல இல்ல. சித்தி இல்லையே, இப்போ எப்படி இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே லட்டு வந்து வாசந்திய பார்த்து, என்னாச்சுக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி இருக்கீங்க? சித்தி எங்க போனாங்கடா? தெரியலையே. டே தம்பி, எனக்கு வளையல் வாங்கிக்கணும் போல இருக்குடா. ஆனா என்கிட்ட காசு இல்ல. சித்திய கேட்கலான்னு பார்த்தா சித்தியும் இல்ல. ஓ, இந்த விஷயத்துக்காகத்தான் நீ இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? அந்த பீரோல அம்மா காசு போட்டு வைக்கும், போய் எடுத்துக்கங்கக்கா. அம்மா வந்தோன்னா அதுல காசு எடுத்துன்னு சொல்லுங்க, அம்மா எதுவும் சொல்லாது. அந்த வார்த்தைய கேட்டு வாசந்தி ஆச்சரியப்பட்டு, அத்தாடி, அப்படி பண்ணா சித்தி தோலை உரிச்சிருவாங்கடா. அப்படி சொல்லாம எடுக்கிறது தவறு, திருட்டுத்தனம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க இருங்க, நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்ன சொல்லி பீர்வா கிட்ட போய் அதுல இருந்து 100 ரூபாய் எடுத்துட்டு வந்தான். வாசந்தி, 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் எப்படிக்கா பத்தும்? இந்தாங்க 100 ரூபாய் எடுத்துக்கங்க. இல்ல பரவாயில்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கேன்ல. வாசந்தி அந்த 100 ரூபாவை வாங்கிட்டு போய் வளையல் வாங்கிக்கிட்டான். வீட்டுக்குள்ள வந்து கையில போட்ட வளையல பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா. எவ்வளவு அழகா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கும் போதே வெளிய போயிட்டு வந்த சுசீலா வாசந்தி கையில வளையல பார்த்து ஆச்சரியப்பட்டு, வளையல் எதுடி? வாங்கிக்கிட்டேன் சித்தி. அப்படியா, காசு எது? அது தம்பி பீர்வால இருந்து எடுத்து தந்தான். அத கேட்டதுமே சுசீலா ஷாக் ஆயிட்டா. அங்கே நின்னு இருந்த லட்டு பக்கமா கோவமா பார்த்தா. அத பார்த்த லட்டு, நான் கொடுத்தனா? நான் கொடுக்கவே இல்லம்மா. அத கேட்டதுமே வாசந்தி இதையும் வெடிச்சிருச்சு. நீ தானடா தந்த? நான் எப்ப தந்தேன்? நீங்க தானே அம்மாவும் இல்ல, கேட்க வேண்டிய தேவையும் இல்லைன்னு சொல்லி பீரோவை திறந்து 100 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க. இன்னும் பேச்ச மாத்தி சொல்லிட்டான். அதுல சுசீலாவுக்கு வாசந்தி மேல நிறைய கோவம் வந்து அந்த கண்ணும் இந்த கண்ணும் மேல அடிச்சு, நான் இல்லாத டைமா பார்த்து திருட்டுத்தனம் கூட பண்றியா? சொல்ல, நான் இல்லாதப்ப எத்தனை தடவை எடுத்த? இல்ல சித்தி, நான் காசு எடுக்கல. நான் உண்மைதான் சொல்றேன், தம்பி தான் கொடுத்தா. இன்னும் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வாசந்திய அடிச்சுக்கிட்டே இருந்தா. வாசந்தி அழுதுகிட்டே இருந்தா. உண்மை சித்தி, நான் எடுக்கல சித்தி. உண்மையா நான் எடுக்கவே இல்லை சித்தி. அம்மா அடுப்புல சாப்பாடை வச்சுட்டு ஹாயா டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. டிவி சீரியல் பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல சாப்பாடு அங்க கருகி போயிட்டு இருக்கிறது மறந்து போயிட்டா. இத கவனிச்ச மங்கம்மா வந்து, அது என்னடி, அது சாப்பாடு அங்க கருகி போய் ஒரே ஸ்மெல்லா இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து ஹாயா சீரியல் பாத்துக்கிட்டு இருக்க, நீ இந்த லோகத்துல தான் இருக்கியாடி? தன்னையே மறந்து சீரியல் பாத்துக்கிட்டு இருந்த கங்கம்மாவை அப்படி உலுக்கினாங்க. அட வெயிட் பண்ணுங்க அத்தை, இந்த சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் 6 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த எபிசோட்லயாவது அந்த அம்மா போய் அந்த கதவை திறக்குதோ இல்லையோன்னு பாக்கணும். அப்ப மங்கம்மா, அந்த சீரியல் எப்ப ஆகுமோ என்னமோ, முதல்ல இந்த சாப்பாடோட கதை என்னடி அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ அத்தை, இப்போ என்ன பண்றது, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. உங்க பையனும் மாமாவும் வயல்ல இருந்து இப்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட வர டைம் ஆயிடுச்சு. உங்க மாமா சங்கதி அப்படி வை, ஆனா என் பையன் இருக்கானே, பசி கண்டிப்பா பொறுக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணுமோ அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தன்னோட பழைய ட்ரங்க் பொட்டியை திறந்து ஒரு மைக்ரோ ஓவனை எடுத்தாங்க. இத பார்த்து அப்படியே ஷாக் ஆனாங்க அம்மா. இதுக்குள்ள வயல்ல இருந்து சுப்பையாவும் ரவியும் வந்தாங்க. இங்க பாரு, எனக்கு பயங்கரமா பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னாரு. ஐயோ அத்தை, இப்போ இந்த மைக்ரோவேவ் அவன்ல சாப்பாடு செய்யணும்னா அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது ஆகும், இப்போ எப்படி அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருந்தா. இங்க பாரு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத, இது மேஜிக் மைக்ரோ ஓவன். இதுல உனக்கு என்ன வேணுமோ அதை எழுதி வச்சேன்னு நினைச்சுக்கோ. உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை சுட சுட இந்த மைக்ரோ ஓவன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல சாப்பாடு அப்படின்னு எழுதி அந்த ஓவன்ல வச்சாங்க. அந்த ஓவனை ஓபன் பண்ணும்போது சுட சுட ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்படி என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எழுதி வச்சு அந்த கண்டத்துல இருந்து வெளியே வந்தாங்க மங்கம்மா. அப்போ கங்கம்மா, ஹை அத்தை, இந்த ஓவனை எனக்கு கிஃப்டா கொடுக்குறீங்களா
அப்படின்னு கேட்டா. என்னது கிஃப்டா? இத மட்டும் நான் உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோயே, என் கண்ணை நானே என் கையால குத்திக்கிற மாதிரி ஆயிடும். இத உன்கிட்ட கொடுத்தா வீட்டுல அடுப்பெரியுமா என்ன? இது பாருங்க அத்தை, நான் சத்தியமா சொல்றேன், வெறும் சண்டேலயும் வேற ஏதாவது நல்ல நல்ல நாள்ல மட்டும்தான் நான் இதை யூஸ் பண்ணுவேன். மத்த நாள்ல கண்டிப்பா இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சினா. கங்கம்மாவோட தொல்லை தாங்க முடியாம சரின்னு சொன்னாங்க மங்கம்மா. முதல்ல வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவனை. அதுக்கப்புறம் போக போக டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சா கங்கம்மா. ஒரு நாள் சாயந்தரம் ரொம்ப நேரம் ஆகியும் கங்கம்மா சாப்பாடே செய்யல. இத பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. என்னடி ராத்திரியாக போது, இன்னும் காலையில இருந்து சமைக்காமலே உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு ரிலாக்ஸா கங்கம்மா, அட பண்ணலாம் இருங்க அத்தை, இப்போ அந்த மேஜிக் அவன்ல நமக்கு என்ன வேணுமோ அதை எழுதி வச்சா அது சுட சுட நமக்கு எல்லாமே கொடுத்துரும்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? உனக்கு இப்போ தெரியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உடனே கங்கம்மா ஹைதராபாதி பிரியாணி அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி அந்த அவனுக்குள்ள வச்சா. ஆனா அந்த அவன்ல இருந்து எதுவுமே வரல. இதுக்குள்ள கங்கம்மாவோட ஹஸ்பண்டான ரவி, ஏய் இங்க பாரு, நான் உட்கார்ந்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னைக்கு என்ன சாப்பாடு போட போறியா இல்லையா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாரு. இத கேட்ட கங்கம்மாக்கு பயங்கர டென்ஷன். உடனே இத பார்த்த மங்கம்மா சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டாங்க. என்னடிமா, என்ன ஓவன் வேலை செய்யலையா? எப்படி வேலை செய்யும்? காலையில அது கொடுத்த சாப்பாடுல இன்னும் நிறைய மீந்து போய் தானே இருக்கு. அது மொத்தம் காலி ஆனாதான் அது புதுசா கொடுக்கும். ஆனா அதை நீ தூக்கி போட்டினா அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அது கோவிச்சுக்கிட்டு எதுவுமே உனக்கு தரவே தராது அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சாங்க. இத கேட்ட கங்கம்மாக்கு மங்கம்மா மேல பயங்கரமான கோவம் வந்துச்சு. வேற வழியே இல்லாம அந்த மீந்து போன சாப்பாடை எல்லாத்தையும் கடகடகடன்னு சாப்பிட்டுட்டா. அப்போ அந்த மைக்ரோ ஓவன்ல இருந்து சுட சுட ஹைதராபாதி பிரியாணி வந்துருச்சு. வாயூர வைக்கிற அந்த பிரியாணி கண்ணு முன்னாடி இருந்தும் கங்கம்மாவால சாப்பிட முடியல. மறுநாள்ல இருந்து கங்கம்மா அந்த மைக்ரோ ஓவன் கொடுத்த எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சமையல் பண்றதையே விட்டுட்டா. அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பல விதமான சமையலை பார்த்து அதை செஞ்சு போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினா. ஐயோ, இவளை இப்படியே விட்டுட்டா இவ கண்டிப்பா இந்த ஜென்மத்துக்கும் சாப்பாடே செய்ய மாட்டா. இவளுக்கு எப்படியாவது இந்த மைக்ரோ ஓவன் பைத்தியம் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க மங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா, இன்னைக்கு என்ன பண்ணலாம்? டெய்லி சாப்பிடுற இந்த பிரியாணியும் ஷவர்மாவும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. இன்னைக்கு கண்டிப்பா வேற ஏதாவது கண்ட்ரியோட சாப்பாடு தான் ட்ரை பண்ண போறேன். இன்டர்நெட்ல பார்த்த ஏதோ ஒரு சைனீஸ் சமையலோட பேரை எழுதி மைக்ரோ ஓவனுக்குள்ள வச்சா. அவ்வளவுதான், அதுல இருந்து ஏதோ விதமான ஒரு சூப் வந்துச்சு. இது என்னது கர்மம், இது என்ன சூப் இது வந்திருக்கு? இந்த சைனாக்காரங்க வாயில மண்ணு போட. சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடைக்காதா இவனுங்களுக்கு? இத மட்டும் அப்படியே கொட்டுனா கண்டிப்பா இந்த ஓவன் வேலை செய்யாது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு புரியாம திக்கு முக்க ஆடினா. இத பார்த்த மங்கம்மாக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ, நல்லா இருந்தா போதும், நாமளே செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். வேற எது வேணாலும் சரி, தண்ணி சாப்பாடா கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா இதை எவன் சாப்பிடுவான்? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு யாரும் உயிரை பலி கொடுப்பாங்க? எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சூப்பை கீழே கொட்டிட்டா. அப்பாடா, அந்த மைக்ரோ ஓவனை எடுத்து தன்னோட பழைய ட்ரங்க் பெட்டில வச்சுட்டாங்க. இப்ப புரிஞ்சுது எனக்கு, எங்க வீட்டுல இருக்கிற இந்த பைத்தியக்காரி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா கண்டிப்பா அவளை அந்த பறக்கிற கட்டில உட்கார வச்சு சைனா வரைக்கும் அமிச்சு இவளுக்கு சாப்பாடு போட்டே சாவடிச்சிடணும். அப்பதான் இவளுக்கு புரியும்.